ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன கவர் பண்ண போறோம்னா, அடிக்கடி இன்டர்வியூல கேட்குற செலக்டிவ் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் நீங்க ஒண்ணு சால்வ் பண்ணி காமிக்க போறேன். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பேன்னா, போன வீடியோல ஃபார பத்தி, வைல பத்தியும் தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் சொல்லிக் குடுத்திருப்பேன். தென் ஃபங்ஷன்ஸ் பத்தி என்ன பண்ணியிருப்பேன்னா, சில தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் போட்டிருப்பேன். ஃபேக்டரியல் நம்பர் எப்படி சால்வ் பண்றது பழைய வீடியோல போட்டிருக்கேன். இங்க மேல பிங்க் பண்ணுவாங்க. எல்லாருமே நீங்க அந்த வீடியோ கண்டிப்பா பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா நம்ம ப்ரோகிராமிங்க்கு? இப்போ நம்ம என்ன ப்ரோகிராம் போட்டு பார்க்க போறோம்னா, நான் ஒரு ஸ்ட்ரிங் வந்து அது பேலண்ட்ரோம் இல்லையான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன பண்ணுங்க, அதுக்கு நீங்க பேலண்ட்ரோமோட கான்செப்ட் என்னன்னு கிளியரா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? பேலண்ட்ரோம் கான்செப்ட் ஒண்ணும் கிடையாது. இப்போ நான் யூசர் இருந்து வாங்குற யூஸ்ன்னு வேரியபிள் போடுறேன். ஓகேங்களா? இப்போ நான் இங்க மேம்னு யூசர் குடுக்குறாரு அப்படின்னா, நான் அதை ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா, பின்னாடி இருந்து எடுத்துட்டு வந்தா என்ன கிடைக்கும்? அதே மேம் தான் கிடைக்கும். இதுவுமே எனக்கு சேமா கிடைச்சது அப்படின்னா, அது என்ன சொல்லுவாங்க? அத பேலண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. இப்போ அதுவே இங்க பாருங்க, நான் எஸ்எல்ஏன்னு குடுக்குறேன். இப்போ ரிவர்ஸ் பண்ணா என்ன கிடைக்கும் எனக்கு? ஏஎல்எஸ். இப்போ எனக்கு சேம் மீனிங் கிடைக்குதா? கிடைக்கல பார்த்தீங்களா? அப்போ இது எனக்கு என்ன கிடைக்கும்? இட்ஸ் நாட் அன் பேலண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எப்படி ப்ரோகிராம் பண்ணி பார்க்கலாமா? இது நீங்க எதா அழகா என்ன பண்ணலாம், ஸ்லைசிங் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். பட் அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு டிப்ஸ் ஒன்று கொடுக்குறேன். மேக்ஸிமம் இன்டர்வியூல வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் போகவே போகாதீங்க. ட்ரை டு கோ வித் லூப்பிங். ஓகேங்களா? அவங்களாம் இன்பில்ட் ஃபங்க்ஷன் கேட்டா மட்டும் நீங்க இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்க. சில விஷயத்துல இன்பில்ட் ஃபங்க்ஷன் தவிர்க்க முடியாது. அதுக்கு மட்டும் நீங்க யூஸ் பண்ணுங்க. ஆனா மேக்ஸிமம் சில கான்செப்ட்ல நீங்க என்ன பண்ணலாம், லூப்பிங்ல சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? திஸ் மை கைண்ட் அட்வைஸ் ஃபார் யூ. ஓகேவா? இப்போ நான் அந்த ப்ரோகிராம் எப்படி சால்வ் பண்ணி பார்க்கலாமா? நான் யூசர் என்டர் பண்ற ஸ்ட்ரிங்க வந்து என்ன பண்றேன், யூசர்னு போட்டு வச்சுக்கிறேன். தென் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ரிவர்ஸ்னு ஒரு வேரியபிள நான் போட்டு வைக்க போறேன். ஓகேங்களா? எதுக்கு நான் எம்ப்டி ஸ்ட்ரிங் குடுக்குறேன், எனக்கு யூசர் என்டர் பண்ற டேட்டா டைப் இங்க ஸ்ட்ரிங் தான். ஓகேங்களா? ஐம் கோயிங் டு லூப். ஃபார் I in யூசர். ஏன்னா யூசர் நம்ம என்ன பண்ணியிருப்போம், லூப் பண்ணி வச்சிருக்கோமா? இங்க என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் நான் ஏத் வந்து இங்க வைக்க போறேன். பின்னாடி எல் வந்து வைக்க போறேன். பின்னாடி நான் எஸ் வந்து வைக்க போறேன். அப்ப எனக்கு கம்பைன் பண்ணா என்ன கிடைக்கும் இந்த இடத்துல எனக்கு ஏஎல்எஸ்ன்னு கிடைக்கும். எஸ்எல்ஏ ரிவர்ஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? ஏஎல்எஸ்ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? I is equal to I plus ரிவர்ஸ்ன்னு போடுறேன். நான் இங்க பிரிண்ட் ரிவர்ஸ்ன்னு குடுக்குறேன். நீங்க வேணா ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கலாமா ரிவர்ஸ் ஆச்சா இல்லையான்னு. சாரி. I is equal to no. நம்ம ரிவர்ஸ் பண்ண வேரியபிள் எதில் போட்டு வச்சிருந்தோம், ரிவர்ஸில் போட்டு வச்சிருந்தோம். ஓகேங்களா? இப்போ நான் ரன் பண்ணுறேன். வாட் டைம் கேட்டிங்க ரேசன்? ஏஎல்எஸ். இந்த ப்ரோக்ராம் ஒர்க்கிங்க நான் இப்போ உங்கள் நோட் பேடில் போட்டு காமிக்கிறேன். யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் என்னோட ப்ரோக்ராம் போட்ட மாதிரியே லெட்ஸ் சீ திஸ். ஓகேவா? நான் யூசர் என்டர் பண்ண என்ன பண்ணுறேன், யூசர் வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். அதே மாதிரி இங்கே பாருங்கள். யூசர் ஈக்குவல் டு எஸ்எல்ஏ. ஓகேவா? நம்ம இங்கே என்ன போட்டதுன்னா I plus ரிவர்ஸ்னு போட்டிருந்தோம். நான் இங்கே ரிவர்ஸ் வேரியபிளை போட்டுக்கிறேன். லெட் இஸ் அன் ஸ்ட்ரிங். ஓகே. ஃபார் I in யூசர்னு போட்டிருந்தோமா? ஃபர்ஸ்ட் அப்போ என்ன பண்ண எனக்கு I வந்து S தனியாக எடுத்துகிட்டு வரும், L தனியாக எடுத்துகிட்டு வரும், A எனக்கு தனியாக எடுத்துகிட்டு வருமா? ஒர்க்கிங் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் I எனக்கு என்ன எடுத்துகிட்டு வரும்? S எடுத்துகிட்டு வரும். ஓகேங்களா? நம்ம எங்கேயான ஃபார்முலா போடல. லேட்டஸ்ட் அஸ்யூம் தேர் இஸ் ஃபார்முலா ஃபார் யூ. யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்கேன்? I plus ரிவர்ஸ்னு கொடுத்துருக்கேன். அப்போ என்ன வரும் இந்த இடத்துல? S plus. ரிவர்ஸ் நான் என்ன பண்ணேன், ஸ்டார்டிங் ஒரு எம்ப்டி ஸ்ட்ரிங் கொடுத்தேன். எதுக்கு நான் எம்ப்டி ஸ்ட்ரிங் கொடுத்தேன்னா, மேலே வாங்குற வேரியபிள் என்ன தான் வாங்கியிருக்கேன், ஸ்ட்ரிங்காக தான் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? S plus எம்ப்டி ஸ்ட்ரிங். இங்கே பாருங்கள், ஸ்ட்ரிங் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, எப்படி ஸ்பிட் பண்ணுறது, எப்படி ஜாயின் பண்ணுறது எல்லாமே நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பேன். எல்லாருமே இந்த வீடியோ கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். ஓகேங்களா? இங்கே கண்டிப்பாக எல்லாமே என்ன பண்ணுவாங்க, பிங்க் பண்ணுவாங்க. ஸ்ட்ரிங்கை எப்படி ஹேண்டில் பண்ணி நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். ஓகே. அப்போ S plus எம்ப்டி ஸ்ட்ரிங் என்ன கிடைக்குன்னா, எனக்கு S தான் கிடைக்கும். ஜஸ்ட் ரெண்டு ஸ்ட்ரிங்கை ப்ளஸ் பண்ணி அப்படியே பேஸ்ட் ஆகும்போது தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். தென் I எனக்கு என்ன எடுத்துகிட்டு வரும், Lன்னு எடுத்துகிட்டு வருமா? நம்ம என்ன ஃபார்முலா கொடுத்துருக்கோம், I plus ரிவர்ஸ்னு கொடுத்துருக்கோம். இப்போ ஐயோட வேல்யூ எனக்கு என்னது, L plus S. என்ன கிடைக்கும் எனக்கு இங்கே? LSன்னு கிடைக்கும். இது ஒன்றும் கிடையாது, திஸ் இஸ் an L. ஓகே. லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஐஎஸ்குள்ள என்ன கொடுக்குறேன்னா, ஏன்னு கொடுக்குறேன். தட் இஸ் லூப் ஆஃப் I எனக்கு என்ன வரும் இங்கே, ஏன்னு எனக்கு வரும். நம்ம என்ன ஃபார்முலா கொடுத்துருக்கோம், I plus ரிவர்ஸ்னு கொடுத்துருக்கோமா? ஐயோட வேல்யூ இங்கே என்னது, ஏ. ரிவர்ஸில் இப்போ எனக்கு என்ன இருக்குது, எனக்கு LSன்னு இருக்கா? இங்கே பாருங்கள், ALS ரிவர்ஸ் ஆச்சு. இப்படி தான் அந்த லூப்பில் பின்னாடி நடக்குது. ஆனால் அவங்க என்ன செக் பண்ண சொல்லியிருக்காங்க, ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் பேலிண்ட்ரோமை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. பேலிண்ட்ரோம் என்ன கான்செப்ட் சொன்னேன், நான் டிக்ளேர் பண்ண வேரியபிள் யூசரும் நான் ரிவர்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்ண ரிவர்ஸும் ரெண்டு சேமாக இருந்தால் எனக்கு என்ன இங்கே பேலிண்ட்ரோம். ஓகேங்களா? இதுமாதிரி கண்டிஷன் எழுத போகிறீங்க, என்ன யூஸ் பண்ணுவீங்க, சேம் இஃப் கண்டிஷன் நான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இஃப் கண்டிஷன் பற்றியும் சம் இன்டர்வியூ கொஸ்டின் சால்வ் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ டேக் பண்ண சொல்ல எல்லாரும் மறக்காமல் கண்டிப்பாக பாருங்கள். ஓகேங்களா? இங்கே பாருங்கள். அப்படியே நான் என்ன பண்ணுறேன், என்னோட ப்ரோக்ராமிங்கில் போகிறேன். ஓகேவா? இங்கே என்ன பண்ணுறேன்னா, இஃப் யூசர் ஈக்குவல் டு
யூசர் ஈக்குவல் டு ரிவர்ஸ். அப்படி சேமாக இருந்தால் நம்ம என்ன பிரிண்ட் பண்ணோம் இந்த இடத்துல வேலிண்ட்ரோம்னு பிரிண்ட் பண்ண போகிறோம். அப்படி சேமாக இல்லைன்னா I'm going to print it as a not a palindrome. ஸோ செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இங்கே பாருங்கள் ரன் பண்ணுறேன். ஸோ நம்ம எஸ்என் என்டர் பண்ணுறோம். எனக்கு ரிவர்ஸ் என்ன கிடைக்கும், ஏஎல்எஸ்ன்னு கிடைக்கும். என்ன அவுட்புட் கிடையாது எனக்கு இங்கே நாட் அண்ட் பாலிண்ட்ரோம் கிடைக்குதா? ஸோ இதுக்கு மேலே நம்ம பிரிண்ட் தேவையில்லை. ஸோ வாட் ஐம் மீனிங் ஆஸ் நாட் அண்ட் பாலிண்ட்ரோம், இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை பாலிண்ட்ரோம் இல்லையா செக் பண்ணி பார்க்குறது. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ஸோ செக் த given string is palindrome or not entered by the user. entered by the user ஒன்றும் கிடையாது. நான் வாங்க போகிற யூசர் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிளில் நீங்கள் யூசர் இருந்து வாங்கினா போதும். தட் இஸ் ஸ்ட்ரிங். நம்ம என்ன வாங்க போகிறோம், இன்புட்டாக வாங்க போகிறோம். என்டர் த ஸ்ட்ரிங், சாரி இல்லை என்டர் தி வேர்ட், யூ கேன் கிவ் எனி வேர்ட் தேர். ஓகேங்களா? இப்போ நான் மேம்னு என்டர் பண்ணுறேன். வாட் ஐம் கெட்டிங் ஆஸ் பாலிண்ட்ரோம். ஏன்னா மேம் ரிவ்யூஸ் பண்ண என்ன கிடைக்கும், எனக்கு சேம் மேம் தான் கிடைக்கும். ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவாங்க, அந்த ஸ்ட்ரிங் எல்லாருமே பாலிண்ட்ரோம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம செகண்ட் ப்ராப்ளம் என்ன சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம், சீரிஸ் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சீரிஸ்னால் ஒன்றும் கிடையாது, நான் ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், தென் நம்ம கோட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ they will say series up to nth term. nth termனா நிறைய பேர் என்ன கன்ஃபியூஸ் ஆகுறீங்கன்னா, nth termனா ஒன்றும் கிடையாது, யூசர் என்டர் பண்ணால் nth term. இப்போ யூசர் 3 என்டர் பண்ணால் 3 சீரிஸ் பிரிண்ட் பண்ணுவேன். இப்போ யூசர் 5 என்டர் பண்ணான்னா 5 சீரிஸ் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அப் டு nth term போடலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமோட கான்செப்ட் என்னன்னா, லெட் அஸ் ஆப் யூசர். அதே மாதிரி இப்போ யூசர் 3 என்டர் பண்ணார் அப்படின்னா எனக்கு என்ன அவுட் புட் வேணும்னா 1 11 111. ஓகேவா? இப்போ இதே யூசர் வந்து 4 என்டர் பண்ணார்னா 1 11 11 41. இதுதான் வந்து அந்த ப்ரோக்ராமோட லாஜிக். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அதை சால்வ் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இந்த மாதிரி இந்த 1 11 11 ஸ்டோர் பண்ணுறதுக்காக நான் ஒரு வேரியபிள் நம்பர் சீரிஸ் என்ன பண்ணுறேன், டிக்ளேர் பண்ணுறேன் 0. ஓகேவா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச், எதுக்கு நான் ரேஞ்ச் யூஸ் பண்ணுறேன்னா, இப்போ யூசர் 3 என்டர் பண்ணால் எனக்கு 3 வாட்டி லூப் ஆகணும். 1 for 1 11 11. நம்ம யூசர் இப்போ 3 தான் என்டர் பண்ண ஞாபகம் வச்சுக்கலாம். தென் நம்ம 5 4லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி இப்போ யூசர் 3 என்டர் பண்ண என்னெல்லாம் கிடைக்கணும் எனக்கு இங்கே 1 11 11 எனக்கு 3 வாட்டி லூப் ஆகணுமா? ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், 3ன்னு கொடுக்காம யூசர்னு கொடுக்குறேன். ஏன்னா யூசர் வாட்டி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்களா? ஸோ இப்போ 3 என்டர் பண்ணால் 3 வாட்டி லூப் ஆகும், 4 என்டர் பண்ணால் 4 வாட்டி லூப் ஆக போகுது. தென் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நம்பர் ஆஃப் சீரிஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் சீரிஸ் இன்டு 10 + 1. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் நம்பர் ஆஃப் சீரிஸ் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு கிடச்சிருச்சா 1 11 11. இந்த ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுன்னு சொல்லி நான் உங்களுக்கு போட்டு காமிக்கட்டுமா? ஸோ இங்கே பாருங்கள் ஒன்றும் கிடையாது. ஸோ நான் 3 எதுக்கு இங்கே யூசர் போட்டேன்னா, யூசர் என்ன என்டர் பண்ணிருக்காரு, இங்கே 3 என்டர் பண்ணியிருக்காரு. ஏன்னா இது வந்து உங்களுக்கு டைனமிக்காக இருக்கணும். இப்போ 4 என்டர் பண்ணால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ன எனக்கு ரேஞ்ச் வந்து 4 மாறிடணும். ஓகேங்களா? அதனால நாங்கள் யூசர் நான் போட்டிருந்தேன். ஸோ லெட் அஸ் ஹேவ் as 3. ஸோ இப்போ நான் ப்ரோக்ராம் இங்கே போட்டிருக்கேன், இது எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகும்னு சொல்லி நான் இங்கே போட்டு காமிக்கட்டுமா? ஸோ இப்போ என்ன என்டர் பண்ணியிருக்காரு, யூசர் வந்து 3 என்டர் பண்ணி. அப்போ 3 என்டர் பண்ண என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் 3 சீரிஸ் பிரிண்ட் பண்ண போகிறீங்க. எல்லாம் பிரிண்ட் பண்ண போகிறீங்க 1 11 11. ஸோ நம்ம என்ன பண்ணியிருந்தோம், அதே மாதிரி நம்பர் ஆஃப் சீரிஸ் என்ன பண்ணியிருந்தோம், ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருந்தோமா, இதுக்கு நம்ம சீரிஸை போடுறதுக்காக. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம இங்கே பக்கத்தில் அப்படியே ஃபார்முலாஸ் எழுதிக்கிறேன். ஸோ நாங்கள் அந்த என்னோடய ப்ரோக்ராம் என்ன போடுறது அப்படின்னா, நம்பர் ஆஃப் சீரிஸ் இன்ட்டு 10 + 1. இங்கே வந்து நம்ம நம்பர் ஆஃப் சீரிஸ் போட்டுக்கலாம். ஸோ எனக்கு இங்கே 3 வாட்டி லூப் ஆகும். கரெக்டாக நம்ம யூசர் 3 என்டர் பண்ண, இப்போ லெட்டஸ் அசிம் லெட்டஸ் 3. அப்போ எனக்கு எத்தனை லூப் ஆக போகுது, 3 வாட்டி லூப் ஆக போகுது. நான் ஸ்டார்டிங் ஐ என்ன போகிறேன்னா 0ன்னு போகிறேன். நீங்கள் என்ன ஃபார்முலா போட்டிருக்கேன், நம்பர் ஆஃப் சீரிஸ் ப்ளஸ் 10 ப்ளஸ் நம்பர் ஆஃப் சீரிஸ் தட் இஸ் நாட் அன் ப்ளஸ். லெட் அஸ் ஸ்டாப் திஸ். கொஞ்சம் ஹேண்ட்ரைட்டிங்கில் கொஞ்சம் வீக், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்டு 10. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் சீரிஸ் ஸ்டார்டிங் நம்ம என்ன செட் பண்ணியிருக்கோம், 0 நான் செட் பண்ணியிருக்கோம். 0 × 10 என்ன கிடைக்கும், 0. அதில் பக்கத்தில் என்ன கொடுத்துருக்கேன், +1 கொடுத்துருக்கேன்னா, ஸோ ஐம் கிவிங் லைக் தட் இஸ் ஈக்குவல் டு 0 + 1. என்ன கிடைக்கும் எனக்கு இங்கே 1 கிடைக்குமா? சீரிஸை ஃபஸ்ட் நம்பர் கிடச்சிருச்சா? ஸோ திருப்பி ஐ எனக்கு என்ன ஆகும், 1 ஆகும். நம்ம மேலே என்ன ஃபார்முலா கொடுத்துருக்கோம், நம்பர் ஆஃப் சீரிஸ் இன்ட்டு 10 + 1. நம்பர் ஆஃப் சீரிஸ் என்னவா இருக்குது, 1 இருக்குது. ஸோ 1 × 10 உங்களுக்கு என்ன கிடைக்கும், 10 கிடைக்கும். ஸோ 10 + 1 என்ன கிடைக்கும், இந்த இடத்துல 11 கிடைக்கும். இப்போ இது ரெண்டுமே ஒரே ஆப்ரேஷன், உங்களுக்கு புரியுதுக்காக நான் ஈக்குவல் டு போட்டிருக்கேன். ஈக்குவல் டு வச்சு நடக்காது. ஸோ அந்த மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஆட் ஆகிட்டு வரும். தட்ஸ் ஃபாலோயிங் த போட்மாஸ் ரூல் தேர். ஓகேங்களா?
இப்போ எனக்கு I is equal என்னவா இருக்கும் அப்படின்னா 2வாக இருக்கும். இப்போ நம்பர் ஆஃப் சீரிஸ் வேல்யூ எனக்கு எவ்வளோ 11. இப்போ 11 into 10 11 into 10 என்ன கிடைக்கும் 1110. மேலே பக்கத்தில் என்ன கொடுத்துருக்கோம் +1 கொடுத்துருக்கோம். யூ ஆர் கெட்டிங் இஸ் 11. இதே மாதிரி தான் 4th லூப்பும் 5th லூப்பும் என்ன இருக்கும் எனக்கு 1 11 11 41 போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா இங்கே நான் உங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தேன். இப்போ எல்லாத்தையும் கிளியராக புரிஞ்சிச்சா? ஸோ இந்த கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா ஐ நீட் சம் ஆஃப் சீரிஸ். அதே இதே கொஸ்டின் சீரிஸ் நம்ம பிரிண்ட் பண்ணிவிட்டு இது எனக்கு என்ன பண்ணிக்கணும் சம் பண்ணி கொடுக்கணும். சம்னா ஒன்றும் கிடையாது 1 + 11 + 111. இதை நம்ம எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இங்கே பாருங்கள். ஸோ சம் ஆஃப் சீரிஸ் அப் டு சேம் எந்த டைம்னா யூசர் என்டர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ நான் இதே ப்ரோக்ராம் காப்பி பண்ணி இங்கே போடுறேன். பட் நீங்கள் காப்பி பண்ணக்கூடாது. கண்டிப்பாக போட்டு பாருங்கள். தட்ஸ் மேக் யூ ப்ராக்டிஸ். ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி நான் சம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணேன்னா ஒரு வேரியபிள் டோட்டல் வந்து நான் 0 நான் அசைன் பண்ணுறேன். என்ன அசைன் பண்ணுற வேரியபிள் 0 நான் அசைன் பண்ணிக்கிறேன். சரி, வேரியபிள் டோட்டல் என்ன வேல்யூ அசைன் பண்ணேன்னா 0 நான் அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ என்னோட சீரிஸ் ஃபுல்லாக எந்த வேரியபிள் ஸ்டோர் ஆகும் நம்பர் ஆஃப் சீரிஸில் ஸ்டோர் ஆகும். நாங்கள் போட்டு காமிச்சோம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நம்பர் ஆஃப் சீரிஸ் 1 11 111. இங்கே பாருங்கள். ஸோ டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல் ப்ளஸ் நம்பர் ஆஃப் சீரிஸ். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் இங்கே பிரிண்ட் டோட்டல் கொடுக்குறேன். ஸோ நிறைய பேருக்கு என்ன டவுட் வரும்னா சார் எதுக்கு பிரிண்ட் நம்பர் ஆஃப் சீரிஸ் உள்ளே கொடுத்துருக்காரு, எதுக்கு பிரிண்ட் டோட்டல் ஃபார் கீழே கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? நான் எதுக்கு உள்ளே கொடுத்துருக்கேன்னா எனக்கு என்ன தேவைன்னா 1 தேவை, லூப்புக்கு நடக்கிற எல்லா நம்பர்ஸும் எனக்கு தேவை. தட் இஸ் 1 தேவை, 11 தேவை, 111 தேவை. எதுக்கு நான் டோட்டல் லாஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் எனக்கு எல்லாமே ஆட் ஆகி முடிச்சு எனக்கு ஃபைனல் ஆன்சர் மட்டும் எனக்கு கிடைக்கணும். அதனால என்ன பண்ணியிருப்பேன்னா டோட்டலை வந்து ஃபார் கீழே போட்டிருப்பேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் அப்படியே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நான் பிரிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஃபார் கீழே போடுறேன். ஸோ ஃபைனலுக்கு என்ன மட்டும் கிடைக்குது எனக்கு இங்கே 1 1 1 மட்டும் தான் எனக்கு கிடைக்குது. கரெக்டாக? அப்போ எனக்கு என்ன கிடைக்கணும் இடத்துல 1 கிடைக்கணும், 11 கிடைக்கணும், 111 கிடைக்கணும். இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிரிண்ட் ஷேப்னு மாற்றிக்கலாம். இங்கே மட்டும் தான் இருக்கணுமா இங்கே மட்டும் இருக்கணும் கம்பல்சரி கிடையாது. எனக்கு லூப் பண்ணுற எல்லா ஆன்சரும் கிடைக்கணுமா நீங்கள் பிரிண்ட்டை வந்து இன்சைடில் போடுங்க. எனக்கு ஃபைனல் ஆன்சர் மட்டும் கிடைக்கணும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பிரிண்ட்டை வந்து ஃபைனலில் போடுங்க. ஓகேங்களா? ஸோ அதை நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா பிரிண்ட்டை உள்ளே போட்டு டோட்டலை வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன் ஃபைனலாக போட்டிருப்பேன். ஓகேங்களா? ஏன்னா எனக்கு என்ன ஒன்று 1 + 11 என்ன கிடைக்கும் 12 கிடைக்கும், 12 + 12 என்ன கிடைக்கும் 1 2 3 கிடைக்கும். இந்த ஃபைனல் ஆன்சர் மட்டும் தான் எனக்கு தேவை. அதனால் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா டோட்டலை வந்து பிரிண்ட் கீழே போட்டிருப்பேன். சும்மா நான் ஒரு பிரிண்ட் ஷேப் ஒரு கொட்டேஷன் போட்டுக்கலாமா? the sum of this series is. ஸோ நிறைய பேருக்கு அடுத்த டவுட் என்ன வரும்னா என்ன இவர் இதை டபுள் கொட்டேஷனில் போட்டு டோட்டலில் டபுள் கொட்டேஷனில் போடல அப்படின்னா டோட்டல் நான் என்ன பண்ணியிருக்கேன் வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பட்டம் கேட்டிங் 1 கிடச்சிருச்சு, 11 கிடச்சிருச்சு, 111 கிடச்சிருச்சு. இந்த 3 ஆடாக என்ன கிடைக்குது எனக்கு இங்கே 1 2 3 கிடைக்கிது. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இப்போ நான் என்ன சீரிஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கேன்னா 1 11 111 பிரிண்ட் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதே நம்பர் ஆஃப் சீரிஸ் தான், சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் நீங்கள் பண்ணணும். நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணணும்னா அந்த சீரிஸ் வந்து நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷன் எல்லாருமே கண்டிப்பாக போடுங்க. நான் என்ன பண்ணுறேன் அந்த ப்ராப்ளம் வந்து கரெக்டாக இல்லைன்னு சொல்லி எஸ் ஆனோன்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு ரிப்ளை கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ என்ன டாஸ்க் அப்படின்னா ஸோ தட் இஸ் யூ கேன் ப்ராக்டிஸ். நீங்களும் என்ன கண்டிப்பாக கோட் பண்ண முடியும்னு நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஓகேங்களா? இந்த லாஜிக் கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ எனக்கு என்ன சீரிஸ் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா ஸோ நான் உங்களுக்கு என்ன சீரிஸ் பிரிண்ட் பண்ணி தான் 1 11 111 பிரிண்ட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு இப்படி பிரிண்ட் ஆகக்கூடாது. 1க்கு அப்புறம் 1 2 இப்போ 3னா 1 2 3 இப்போ 4னா 1 2 3 4 இதை மாதிரி சீரிஸ் எனக்கு பிரிண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைனலாக என்ன பண்ணணும்னா அதை நீங்கள் சம்மாக பண்ணணும். இங்கே பாருங்கள் நான் இங்கே 1 2 3னா 3 வரை பிரிண்ட் பண்ணக்கூடாது, nth டேர்ம் வரை என்ன சொன்ன யூசர் வாங்கி பிரிண்ட் பண்ணுறது வரைக்கும். ஓகேங்களா? எல்லாரும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் கண்டிப்பாக என்ன பண்ணுறேன் அந்த ப்ராப்ளம் கரெக்டாக இல்லைன்னு சொல்லி எஸ் ஆனோ டேக் பண்ணுறேன். கரெக்ஷன் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக நானும் கரெக்ஷனும் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்த ப்ராப்ளம் என்ன பார்க்க போகிறேன். ஐ ஹோப் 2 ப்ராப்ளம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ திருப்பி நான் ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணி சொல்லி போட்டிருப்பேன். திருப்பி ரிவைன் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்த ப்ரோக்ராம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ இப்போ லிஸ்ட் ஒன்று கொடுக்குறோம். ஓகேங்களா? நம் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 3. ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு டார்கெட் வேரியபிள் கொடுத்து அதோட ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ்னா அது எந்த இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். 3 எனக்கு 2 வாட்டி இருக்கா? ஸோ இங்கே எனக்கு 3 இருக்குது, இங்கே எனக்கு 3 இருக்குது, இங்கே எனக்கு 3 இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் 3யோட இண்டெக்ஸ் எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார் லூப்பில் போடுறேன். நீங்கள் வைல் லூப்பில் வேணால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களை என்ன பண்ணுறேன் உங்களுக்கு வைல் லூப்பில் நான் போட்டு காமிச்சிடுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் ஐ இன்
நான் இதுதான் நம்ம லூப் பண்ணோம் கரெக்டாக. இப்போ நான் பிரிண்ட் ஐ கொடுத்தா எனக்கு என்ன மட்டும் கிடைக்குது, அதே உள்ள இருக்க எலமெண்ட்ஸ் 1 2 3 4 3 மட்டும் கிடைக்குதா. எனக்கு இப்போ என்ன தேவைன்னா இந்த ப்ரோக்ராம் படி ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரிங்னா யூ கேன் சேவ் a string or any collection of data typesனா உங்களுக்கு இப்போ எனக்கு என்ன தேவைன்னா அதோட இண்டெக்ஸாக எனக்கு ஆன்சர் தேவை. ஸோ நான் இண்டெக்ஸ் வச்சு நான் லூப் பண்ணணும் அப்படின்னா நான் ஃபார் லூப்பில் என்ன கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறேன், எனுமரேட்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். எனுமரேட்னா ஒன்றும் கிடையாது, நான் வந்து இதே இது லூப் பண்ணும்போது எனக்கு இண்டெக்ஸும் கிடைக்கும் வேல்யூஸும் கிடைக்கும். இப்போ நார்மலாக சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நார்மலாக ஃபார் லூப் போட்டோம் அப்படின்னா எனக்கு உள்ள எலமெண்ட்ஸ் மட்டும் என்ன ஆகும், எனக்கு இங்கே லூப் ஆகும் 1 2 3 4 3. இதை பற்றி நான் ஃபைனல் வீடியோ முன்னாடி இருக்க வீடியோ நான் போட்டிருப்பேன், அதில் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும், இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் நான் என்ன கேட்குறேன், எல்லா ப்ரோக்ராமும் கிடையாது, இந்த ப்ரோக்ராம் எனக்கு பொறுத்த வரைக்கும் என்ன வேணும்னா இங்கே எனக்கு இண்டெக்ஸும் எனக்கு வேணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் லூப் பண்ணலாமா, வேல்யூ பேஸ் பண்ணி நான் லூப் பண்ணலாமா அப்படின்னா யூ கேன் லூப் இன் ஃபார் லூப். நான் இதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன்னா எனுமரேட்னு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். நான் ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு என்ன ஈஸியாக கான்செப்ட் புரியும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டுமே லூப் பண்ண போகிறோம் கரெக்டாக. இண்டெக்ஸ் லூப் பண்ண போகிறோம், உள்ள இருக்க வேல்யூஸ் லூப் பண்ண போகிறோம்னா அப்போ ஐக்கு போல என்ன பண்ண போகிறோம், 2 எலமெண்ட்ஸ் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா. ஸோ ஐம் கோயிங் டு கிவ் ஸோ இண்டெக்ஸ் அண்ட் ஐ கிவ் வேல்யூ. ஒன் இஸ் ஃபார் மை இண்டெக்ஸ், ஒன் இஸ் ஃபார் மை வேல்யூ. இங்கே நான் என்ன பண்ணுவேன், எனுமரேட் ஒரு ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுவேன். எனுமரேட் என்ன பண்ணுவேன்னா நான் சொன்ன மாதிரி இண்டெக்ஸும் கிடைக்கும் அண்ட் ஐ கோயிங் டு பிச் தட் வேல்யூஸ் ஆல்சோ. நான் என்ன பண்ணுறேன், நம்மன்னு கொடுக்குறேன். ஸோ நம்மனா ஒன்றும் கிடையாது, என்னோட வேரியபிள் நேம். ஜஸ்ட் மேக் அண்ட் பிரிண்ட் ஃபார் யூ. ஓகே. ஸோ இண்டெக்ஸ் காமா வேல்யூ. ஸோ எனக்கு கிடைக்குதா. ஸோ 0th இண்டெக்ஸில் எனக்கு என்ன ஸ்டோர் ஆயிருக்கு, 1 ஸ்டோர் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் என்ன ஸ்டோர் ஆயிருக்கு, 2 ஸ்டோர் ஆயிருக்கு. செகண்ட் இண்டெக்ஸில் என்ன ஸ்டோர் ஆயிருக்கு, எனக்கு இங்கே 3 ஸ்டோர் ஆயிருக்கு. இதுதான் எனுமரேட்டர் ஃபங்க்ஷன். இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணலாம். இங்கே பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ், ஸோ நான் கண்டிப்பாக ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணுறேன். டார்கெட் நம்ம எதுக்கு கண்டுபிடிக்க போகிறோம், நீங்கள் இதை யூஸர் கூட வாங்கலாம். ஏன்னா இப்போ நான் எது கண்டுபிடிக்க போகிறேன்னா 3க்கு நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா. ஸோ 3 தான் என்ன இருக்குது, எனக்கு அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் பாருங்கள், ஸோ இண்டெக்ஸ் வந்து எனக்கு இண்டெக்ஸ் லூப் போனது, வேல்யூ வந்து உள்ள இருக்க வேல்யூஸ் நான் லூப் போனது. அப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா இஃப் வேல்யூ ஈக்குவல் டு டார்கெட். ஓகேங்களா. ஸோ வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1 போவோம், 2 போவோம், 3 போவோம், 4 போவோம், 3 போவோம். எனக்கு என்ன வேல்யூ டார்கெட் ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா நான் பிரிண்ட் வேல்யூ கொடுக்க மாட்டேன், நான் என்ன கொடுப்பேன்னா இண்டெக்ஸ் கொடுப்பேன். ஏன்னா எனக்கு இந்த ப்ரோக்ராம் பற்றி என்ன தேவை, எனக்கு இங்கே இண்டெக்ஸ் தேவையா. ஸோ ரன் பண்ணுறேன், எனக்கு கிடைக்குதா. செகண்ட் இண்டெக்ஸ்லேயும் எனக்கு 3 இருக்குது, ஃபோர்த் இண்டெக்ஸ்லேயும் எனக்கு 3 இருக்குது. நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா. 0 1 2 செகண்ட் இண்டெக்ஸ்லேயும் 3 இருக்கா. ஸோ ஜூம் பண்ணி காமிச்சா ஈஸியாக புரியும். Ctrl+ தான் ஜூம் பண்ணுறது. ஸோ 0th இண்டெக்ஸில் 1 இருக்குது, செகண்ட் இண்டெக்ஸில் எனக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் என்ன இருக்குது, எனக்கு 2 இருக்குது. செகண்ட் இண்டெக்ஷன் 3 இருக்கா. ஸோ இண்டெக்ஷன் 2 கிடச்சிருச்சா. தென் அதுமாதிரி ஃபோர்த்தில் எனக்கு 3 இருக்கா, எனக்கு இங்கே 4 கிடச்சிருச்சு. ஆனால் உங்களோட என்ன கேட்டால் ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் கேட்டேன். ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ்னா ஃபர்ஸ்ட்டு இருக்க இண்டெக்ஸ் எனக்கு வேணும். அப்போ நான் என்ன பண்ணுவோம்னா என் டார்கெட் ரீச் பண்ணக்கப்புறம் பிரேக் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஒன்ஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா லூப் டெர்மினேட் ஆயிரும். இப்போ நான் ரன் பண்ணுறேன், வாட் ஐம் கெட்டிங் 2ன்னு கிடைக்குதா. ஸோ இதுவும் நான் ஒரு டாஸ்க் தரேன். இப்போ நீங்கள் என்ன போட்டுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் நான் கண்டுபிடிச்சுன்னா இதுவும் நீங்கள் என்ன பண்ண ஈச் அக்கரன்ஸ் எல்லாருமே கண்டுபிடிச்சி எல்லாருமே கண்டிப்பாக மறக்காம என்ன பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் நான் சொன்ன மாதிரி இப்போ சொன்ன பார்த்தீங்களா, நான் ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன், நீங்கள் ஈச் அக்கரன்ஸ் கண்டுபிடிச்சி ஒரு ப்ரோக்ராமாக போடுங்க. கண்டிப்பாக எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் ப்ரோக்ராம் தப்பில்லைன்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணேன், கண்டிப்பாக எஸ் ஆரும் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா. ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. எல்லாருமே என்ன பண்ணுங்க, இந்த ப்ரோக்ராமை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நான் கொடுத்த டாஸ்க் 2 ப்ராப்ளமும் எல்லாருமே போட்டு எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் கரெக்டாக எஸ் ஆரும் சொல்லி நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா ஃபார் அண்ட் வைலுக்கும் இல்லை இன்டர்வியூ கொஸ்டின்ஸும் பார்ட் 2 போட்டிருப்பேன். பார்ட் 1ல வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்த ப்ராப்ளம்லாம் பார்ட் 1ல போட்டிருப்பேன். மறக்காம எல்லாரும் அதை கண்டிப்பாக பாருங்க. எல்லாருமே கண்டிப்பாக மறக்காம லைக்கும் பண்ணிடுங்க, கீழே கமெண்ட்ஸும் பண்ணுங்க. அப்போ நாங்கள் ஃபர்தர் வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப பூஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட் ஃபார் யோர் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ஸ்.